கடலோடிகளின் இலக்கியங்கள் நெய்தல் இலக்கியம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இலக்கிய உலகில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த முல்லை, வயலும் வயல் சார்ந்த மருதம் மற்றும் குரலற்ற மக்களின் இலக்கியத்தை சொல்லும் பாலை எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறோம். எல்லா புத்தகங்களையும் வாசித்திருக்கிறோம். கடலும் கடல் சார்ந்த நெய்தல் இலக்கியங்கள் என்று ஒன்று இல்லை என்று கடந்து போகிறோம். எனக்கு தெரிந்த நண்பர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்களுக்கு நெறியாளர்களாக இருக்கக்கூடிய கைடுகள் என்று பலரை சந்தித்திருக்கின்றேன். நீங்கள் மாணவர்களுக்கு தலைப்புகளை கொடுக்கிறீர்கள். எந்த தலைப்பில் எந்த புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். நீங்கள் வழிகாட்டுவதில் நெய்தல் இலக்கியம் என்று ஒன்று இல்லையே என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நெய்தல்ல எங்க இலக்கியம் இருக்கு? சங்க காலத்தில் இலக்கியத்தில் நெய்தலினுடைய பங்கு இருந்தது. சங்க இலக்கியத்தை எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? சமகாலத்தில் என்ன இலக்கியம் இருக்கிறது என்று கேட்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு இங்க என்ன இலக்கியம் இருக்குன்னே தெரியல. எங்கிருந்தோ வந்தவர்கள் கடற்கரை கிராமங்களிலே வந்து அமர்ந்து கொண்டு கடலையும் கடற்கரையையும் அங்கே பறந்து விரிந்த அழகிய வெண்மணலையும் அங்கே உலர வைத்திருக்கின்ற கருவாடையும் அங்கே ஏற்றி வைத்திருக்கின்ற கட்டுமரத்தையும் அங்கே காயப்போட்டிருக்கும் வலைகளையும் யாத்திரங்களையும் பார்த்து அவைகளை ரசித்து எங்கிருந்தோ வந்தவர்கள் எழுதினார்கள். குறிப்பாக ராஜம் கிருஷ்ணன், வண்ணநிலவன், நம்முடைய பொன்னீலன், இன்னும் மலையாளத்தில் இருந்து வந்த நாவலை மொழிபெயர்த்த சுந்தர ராமசாமி என்று கடற்கரையை சாராத நெய்தல் சமூகத்தை சாராதவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் நெய்தல் இலக்கியம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. நெய்தல்ல கடற்கரையில கடலோடி மக்கள் யாரு இலக்கியம் படைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை அந்த பேராசிரியர்கள் முன்வைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, கடற்கரையில் ஆண்டிற்கு 15-20 எழுத்தாளர்கள் 25-30 புத்தகங்களை ஆண்டுக்கு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நெய்தல் இலக்கியங்கள் இல்லை என்று கடந்து போகிறவர்கள், நெய்தல் இலக்கியங்களே வாசிக்காதவர்கள், ஏதோ பிரபலங்களினுடைய புத்தகங்களை நூல்களை வாங்கி தேடி தேடி வாங்கி படிக்கக்கூடியவர்கள், இங்கு இருக்கக்கூடிய உள்ளூரிலே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களினுடைய புத்தகங்களை பார்த்தால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்க இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இங்கு இருக்கிறது. இவைகளை தெரிய வைப்பதற்காக வலிந்து நெய்தலிலே இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிறது என்று புரிய வைப்பதற்காக வலிந்து எல்லா நிகழ்வுகளிலும் எங்களுடைய அந்த ஒரு கரிசனையை அல்லது எங்களுடைய ஆசையை, எங்களுடைய அபிலாசைகளை உங்கள் அறிவு சார்ந்த சமூகத்திற்கு விதைப்பதற்காகத்தான் வலிந்து கொண்டு நெய்தல் இலக்கியங்களை பற்றி பேச வேண்டிய சூழல். பல நேரங்களில் இலக்கிய கர்த்தாக்கள் என்றும் இலக்கியத்திலே பலவிதமான புரட்சிகளை சாதனைகளை படைத்தவர்கள் என்றும் சொல்லக்கூடியவர்கள் நேர்மறையாக வல்ல எதிர்நிலையாக கூட நெய்தல் இலக்கியங்களை படிக்க கூடாது என்று உள்ளூர மனதிலே ஒரு வன்மத்தை வைத்துக் கொண்டு ஒதுக்கிய காலம். திமிரிக் கொண்டு கடலோர மக்களை எழுதுவதற்காக கடலிலே இப்போதும் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை
சிறுகதைகள் எழுதுவதற்காக, கட்டுரைகள் எழுதுவதற்காக, கவிதைகள் எழுதுவதற்காக அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய படைப்புகள் பலவிதங்களில் வெளிவந்திருக்கிறது. அவைகளை நாம் படிக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும்.